லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். ரஷ்ய போர்க்களத்தில் இந்தியர்கள் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. எப்படி சிக்கினார்கள்? நம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புதினிடம் என்ன எடுத்து சொன்னார், அதற்கு ரஷ்யாவின் பதில் என்ன என்று பார்த்து விடுவோம். முதல்ல, அதாவது இந்தியர்களில் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களை எப்படியாவது ரஷ்யாவுக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என ஏஜென்ட்டுகள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே செயல்படுகிறார்கள். ஏஜென்ட்டுகள் எப்படி அணுகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஷ்யாவில் வேலை சம்பளம் கை நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இந்த போரில் நீங்கள் ஹெல்ப்பராக, அதாவது உதவியாளர்களாக இருந்தால் போதும், போர்க்களத்திற்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். ரஷ்யாவுடைய குடியுரிமை கிடைக்கும். 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் ரஷ்யன் சிட்டிசனாக இருக்கலாம். ரஷ்யாவில் தொழில் பண்ண லோனும் கொடுப்பாங்க. சகல வசதிகளோடு இருக்கலாம். போர் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட போது நீங்கள் சாதாரண உதவியாளர் தான், உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று இவர்களை கன்வின்ஸ் செய்து அழைத்து செல்கிறார்கள். இவர்களும் ரஷ்யாவில் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்பி போகிறாங்க. இது ஒரு சாரர் தான். இன்னும் சில பேர் சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யாவை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடாச்சே, சோவியத் யூனியனாக இருந்தது, ரஷ்யாவாக பிரிஞ்சிருக்கே, புத்தின்லாம் இருக்காரு, போய் ரஷ்யாவை மாஸ்கோலாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சுற்றுலா விசாவில் சென்று பார்க்குறவங்களாம் அங்கே லோக்கல் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க கன்வின்ஸ் செய்து, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இங்கேயே தங்கிடுங்க, ரஷ்யாவில் அதற்கு அனுமதி இருக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கலான்னு அப்படி சில பேரை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்தியர்கள், நேபாளியர்கள், ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் இதர நாடுகளை சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் வறுமை தலைவிரித்தாடுவதால் அங்கே உள்ள இளைஞர்களையும் குறிவைத்து விட்டார்கள் இந்த ஏஜென்ட்டுகள். இவ்வாறு அழைத்து கொண்டு போவாங்க. முதல்ல எப்படி அணுகுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஒரு சில பிரபலங்களே அங்கிருந்து ரஷ்யாவில் மாஸ்கோ நகரங்க வீதியிலேருந்து ரஷ்யா அவங்களுக்கு இதை செய்யுது அதை செய்யுது, இங்கே வாங்க, நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் செய்து நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. பிறகு ஏஜென்ட்டு தொடர்பு கொள்வார்கள். நாம் அந்த நம்பரை பார்த்துட்டு ஃபோன் போட்டோம்னா ஏஜென்ட் அப்படியே தொடர்பில் வந்துடுவாங்க. அழகாக பேசி அழைத்து சென்று விடுவார்கள். காத்திருந்த பேரதிர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. அவர்களுக்கான பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, அங்கே போய் இராணுவத்தில் உதவியாளர் கிடையாது. இராணுவத்தின் மிக முக்கிய அந்த போர் நடக்கின்ற மையப்பகுதியில், எல்லை பகுதியில், உக்ரைன் பார்டரில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறார்கள். ஒருவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கார், எங்களை கொண்டு போய் எல்லையில் நிறுத்திட்டாங்க, உக்ரைன்லேருந்து வீசக்கூடிய குண்டு, சுடக்கூடிய துப்பாக்கி முதல்ல எங்கள் மேலே தான் படுது, ரஷ்ய இராணுவ வீரர்கள் எங்கே இருக்காங்கன்னு திரும்பி பார்த்தா 100 மீட்டருக்கு மேலே தான் நிற்கிறாங்க, எங்களை இப்படி கொண்டு போய் விட்டுட்டாங்க, நாங்கள் வந்ததோ உதவியாளர் என்ற பாதுகாப்பான வேலைக்கு, வந்த பிறகு எங்களுக்கு 2 வாரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, துப்பாக்கி எப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்து எல்லையில் நிறுத்தி விட்டாங்க, முதல் புல்லட்டே எங்கள் மேலே தான் படுது. இப்படியாக சிலர் உயிரிழந்து விட்டோம், சிலர் திரும்பி வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம், செல்ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க ஊருக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு வந்தோம், ரஷ்யாவுக்கு வந்த உடனே ரஷ்ய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டு இப்படி மாட்டிக்கிட்டோம், எங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கதறுகிறார்கள், எப்படியாவது இந்தியா வந்து விட வேண்டும் என்று. இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்திய குடும்பங்களுக்கு முதல்ல எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தங்களுடைய மகன் நல்ல வேலையில் இருக்காரு, அங்கேருந்து தொடர்பு கொள்வார் அப்படின்னா ஒரு முறை ஃபோன் வந்திருக்கு. ஆனால் 2வது முறை வந்த ஃபோன் அவங்க பையன் பேசலை, வேற ஒருத்தர் பையன் கூட தங்கியிருந்த வேற ஒரு இந்தியர் பேசுகிறாரு, உங்கள் பையன் இந்த மாதிரி போர்க்களத்தின் மையப்பகுதியில் முன்னிறுத்தப்பட்டார், நானும் தான் அங்கே குழி தோண்டி கொண்டிருந்தேன், உங்களுடைய மகன் இறந்து விட்டார் என்ற செய்தி வரும்போது தான் முதல்ல இந்தியாவை அந்த செய்தி உலுக்குகிறது. பிறகு இது இந்திய நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. சுமார் 4 இந்தியர்கள் இதுவரை மரணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அதிகமாகவும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சுமார் 50 இந்தியர்கள் மாட்டிருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கலாம், அது 100ஆக இருக்கலாம் அல்லது மேலேயும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த சோதனையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேபாளுக்கு இதை விட மிகப்பெரிய சோதனை என்ன அப்படின்னா, நேபாளில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, சுமார் 15,000 நேபாளியர்கள் அங்கே போய் சிக்கி கொண்டார்கள். நேபாளில் வேலை வாய்ப்பு கிடையாது, 3 வேளை நிம்மதியாக சாப்பிட முடியல, போதுமான வருமான குடும்பத்திற்கு இல்லை, லோன் கொடுக்குறவங்க யாரும் இல்லை, பெரிய சொத்து சுகமும் இல்லை. இதனால் நேபாளி இளைஞர்கள் இந்த ரஷ்யாவில் வேலைவாய்ப்பு இல்லைன்னு அவங்களும் கிளம்பி போய் சுமார் 15,000 பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நேபாள அரசு இந்த 15,000 சொல்லலை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதே போல் ஆப்பிரிக்காவிலிருந்து மாட்டிக்கொண்டார்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து மாட்டிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் ரஷ்யா பயணித்திருந்தார். ரஷ்ய அதிபர் புத்தினிடம் கோரிக்கை வைத்தார், இந்தியர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டதாக
தகவல்கள்லாம் வெளியாகின. இருந்தாலும் எத்தனை நாட்களுக்குள்ளாக இந்தியர், அதாவது போர்க்களத்தில் இருக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள் என்ற தகவல் தெளிவாக இல்லை. ஆனால் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதாக தகவல்கள்லாம் வெளியிடப்பட்டது. முதல்ல அந்த போர்க்கள காட்சிகளை பார்த்துருவோம். போர் எத்தனை நாளாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 வருஷம் 4 மாசமா போர் நடந்து கொண்டிருக்கிறது, முடிந்த பாடில்லை. உதவியாளர் வேலைக்கு சென்ற இந்தியர்கள் இது போன்ற போர்க்களத்தில் போய் சிக்கிக் கொண்டது மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்பொழுது அத்தனை பேரும் திரும்பி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எத்தனை பேர் சார் உயிரிழந்திருக்காங்க, ரஷ்யாவில் எத்தனை பேர், உக்ரைனில் எத்தனை பேர், ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே போர் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 நாடுகளும் சொல்லக்கூடிய தகவல்கள் மிக குறைவாகத்தான் இருக்குது. உண்மையை 2 நாடுகளுமே சொல்லலை என்று சர்வதேச நாடுகள் சொல்லி வருகின்றன. மேற்கத்திய நாடுகள்லாம், உக்ரைன் பக்கத்தில் நிற்கக்கூடிய அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் எப்படியும் குறைஞ்சது 1 லட்சத்துக்கும் மேலே சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருப்பாங்க, சுமார் 5 லட்சம் பேர் காயமடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஷ்யா சொன்ன அஃபீஷியல் ஃபிகர்ஸ், அதிகாரப்பூர்வ தகவல்னால் சுமார் 6000 தான் இருக்காங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள் இல்லை உண்மையை மறைக்கிறது ரஷ்யான்னு சொல்கிறாங்க. அதே போல் உக்ரைன் பக்கத்தில் பாதிப்பும் 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. 2 பேரும் மாறி மாறி லட்சம் பேருக்கு மேலே இராணுவ வீரர்கள் இதில் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற நிலைமையில் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் துல்லியமாக உண்மை நிலவரம் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு ரஷ்யா தானே, அவங்க ஏன் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து சோல்ஜர்ஸை எடுத்துன்னு போகிறாங்க, மற்ற நாட்டு இளைஞர்களை ஏன் குறிவைக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களா? ஏன் நாடு பெருசு தான், கடும் குளிரங்க, எங்கே பார்த்தாலும் நிறைய இடங்களில் பனியாக இருக்கும், ஐஸ் கட்டியான இடங்களாக இருக்கும். மக்கள் தொகை ரொம்ப குறைவாச்சே, மொத்தமே 14 கோடி மக்கள் தான் வசிக்கிறாங்க. இதைவிட அதிகமாக, அதாவது 10 மடங்கு அதிகமாக இந்தியாவில் மக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இவர்கள் இந்தியாவை குறிவைத்து இங்கிருந்து ஆள் சேர்க்கிறார்கள். நேபாளின் வறுமையை பயன்படுத்தி அங்கேயும் ஆள் சேர்த்து வருகிறார்கள். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்